இந்திய சமுதாயத்தின் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி முன்னேற்றம் என்பது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றன. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப உருவாகும் புதிய திறன்கள், உயர்கல்வி வாய்ப்புகள், தொழில் முனைவோர் திட்டங்கள் மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவை இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளாக உள்ளன. இந்நிலையில் இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை முன்னெடுத்து வரும் முதன்மை அரசாங்க அமைப்பாக மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவு மித்ரா திகழ்கிறது. கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர், இளைஞர் முன்னேற்றம் மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியர்களின் பங்களிப்பையும் வாய்ப்புகளையும் விரிவுபடுத்தும் நோக்கில் மித்ரா தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அதன் தலைமை இயக்குனர் கே ரவீந்திரன் நாயர் கூறினார். அதோடு மித்ரா என்பது உதவித்தொகை அல்லது மானியம் வழங்கும் அமைப்பு என்ற பொதுவான கருத்து மக்கள் மத்தியில் நிலவினாலும் சிரமத்தை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவி உள்ளிட்ட சமூக மேம்பாட்டு திட்டங்களிலும் அது முக்கிய கவனம் செலுத்துவதாக அவர் விவரித்தார். மித்ரான்னு சொன்னாலே ஒரு ஜெனரலான ஒரு ஐடியாஸ் ஓகே, இவங்கள்ட்ட பணம் கொடுக்கறதா இவங்களோட வேலை. பட் ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்கல. நம்ம அந்த பணம் கொடுக்குற வேலை நம்மளோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நம்ம என்ன பார்க்கணும், அந்த ப்ரோக்ராம். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடந்த ஒரு பல வருஷமாக நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த பந்துவான் குவாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஏன் நம்ம செய்யணும்னு பார்த்தோன்னா, அவங்களுக்குன்னு பலவிதமான செலவுகள் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப. B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமின்றி பள்ளி படிப்பை விட்டு பாதியிலேயே விலகும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சி திட்டங்களை மித்ரா செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். குறிப்பாக தற்போது அரசாங்கம் அதிகம் வலியுறுத்தி வரும் திபெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தேவையான நிதியுதவிகளையும் மித்ரா வழங்க தயாராக இருப்பதாக ரவீந்திரன் தெரிவித்தார். இந்த கவர்மெண்ட் செக்டர்லேயே நிறைய ட்ரைனிங் சென்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ல இந்த ILP இன்ஸ்டியூட் லத்தியன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இருக்குது. ஸோ வரப்போகிற காலத்தில் நம்ம நிறைய அதை பற்றி ப்ரோமோ செய்யலாம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம இது கொண்டு போய் சேர்க்கலாம். நிறையா உங்களுக்கு என்ன காஸ்ட் வேணும், எல்லா காஸ்ட் இன்றைக்கி கவர்மெண்டோட ட்ரைனிங் சென்டர்லேயே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை அங்கே ஒரு சர்டன் பேமெண்ட் கட்டணும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தென் மித்ரா நிச்சயமாக அங்கே உதவி பண்ணுறோம். இதனிடையே குறு, சிறு மற்றும் நடுத்தர இந்திய தொழில் முனைவோருக்கு மித்ரா ஆதரவு வழங்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கமளித்தார். மித்ராவை மட்டும் எதிர்பார்க்காம, ஏன்னா அரசாங்க ஏஜென்சின்னு சொல்கிறப்ப நிறைய ஏஜென்சி உதவி பண்ண இருக்கிறாங்க. அப்போ மித்ரா மட்டும் எதிர்பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வெரி லிமிட். ஏன்னா மித்ரான்னு சொல்கிறப்ப கூட இந்த உயர்வோம் ப்ரோக்ராம் கீழே நம்மளுக்கு 500 பேர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆனால் இந்த சிறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய மோர் தென் 500 பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம உதவி பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னா தெக்கூன் கீழே ஸ்பூமி இருக்குது, SME கோ ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. அண்மையில் பர்னாமாவின் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு மணி 7:30க்கு பார்வை நிகழ்ச்சி ஒளியேறும்.